கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். பூமிக்கு உப்பாக இருப்பீர்கள், வெளிச்சமாக இருப்பீர்கள். நீங்கள் மற்றொருத்தர் நன்மை எதிர்பார்த்து இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்வீர்கள். அப்படி உங்களை கர்த்தர் மாற்றுவார். அவரால் முடியும். தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். விசுவாசிங்க. இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 29:6. அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலும் துள்ள பண்ணுகிறார். கன்று குட்டிகளைப் போலவும் காண்டாமிருக குட்டிகளைப் போலும் துள்ள பண்ணுகிறார். அப்படின்னா கன்று குட்டியும் காண்டாமிருக குட்டியும் துள்ளுறதுனா அது குழந்தை, சின்ன பிள்ளை சந்தோஷத்தில் அப்படி துள்ளி குதிக்கும் பாருங்க. நம்ம ஆண்டவர் அதே போல நம்மை அவர் ஆச்சரியமாக மகிழ்ந்து துள்ளி குதிக்க பண்ணுவார். எப்பொழுது தாவீது நடனமாடி கர்த்தரை துதிச்சார் தெரியுமா? அந்த உடன்படிக்கைப்பட்டு எருசலேமுக்குள்ள வரும்போது ஆடி பாடி துள்ளி குதித்து மகிமைப்படுத்தினார். ஏன்? அந்த உடன்படிக்கைப்பட்டு ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருக்கும்போது 3 மாதத்தில் அந்த குடும்பமே ஆசீர்வாதமாய் மாறினது. பெரிய ஒரு செழிப்பு. அந்த பெட்டியை தன்னுடைய தேசத்துக்கு எடுத்துக்கொண்டு வரும்போது அவ்வளவு சந்தோஷம். கர்த்தருடைய மகிமை கூட வருது, நாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறோங்கிற ஒரு மகிழ்ச்சி. இதுதான் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை நினைத்து மகிழ்ந்து சந்தோஷப்படுற இல்லை, இருதயம் மகிழ்ந்து துள்ளுகிறது அல்லவா? இதுதான், இது ஆண்டவர் செய்கிறாருங்க. எத்தனுடைய இருதயம் உண்ணிலாமல் போயிடுச்சு. வாழ்க்கையில் எந்த மகிழ்ச்சியும் இல்லை, எந்த ஆர்ப்பரிப்பும் இல்லை, துக்கத்தோடு இருக்கிறாங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். கன்று குட்டிகளை துள்ள பண்ணதை போல, அதாவது காண்டாமிருக குட்டிகளை துள்ளி விளையாட பண்ணுறதை போல இங்கே வாழ்க்கை மகிழ்ச்சியாய் ஆர்ப்பரிக்கும். மகிழ்ச்சி என்றால் இந்த பூமியில் இன்னைக்கு ஒரு கூட்டம் சும்மா கூத்தாடுது, அதே அந்த கூட்டம் அல்ல. அது உண்மையான சந்தோஷம் இல்லை. சும்மா ஏதோ கேளிக்கையாக இருந்து துள்ளி குதிக்கிறாங்க. கடைசியில் முடிவு பரிதாபம். அந்த துள்ளல் அல்ல. தேவன் கொடுக்கிற நன்மையினாலும், தேவன் கொடுக்கிற கிருபையினாலும், தேவன் நடத்துகிற பாதையினாலும் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் என்று நினைத்து துள்ளி குதிப்பது. அப்புறம் தவறாக எடுத்து துள்ளி குதிச்சிடக்கூடாது. ஒரு கூட்டம் குடித்து அழிஞ்சு நாசமாகி ரோட்டில் துள்ளிட்டு நடக்குது. அப்படி கிடையாது. அதை நல்லா புரிந்து கொள்ளணும். அப்படி இன்னைக்கு பாருங்கள், ஒரு திருமண வீடுன்னு தெரியல, மரண வீடுன்னு தெரியல, ஒரு திருவிழான்னு தெரியலை, எங்கும் துள்ளி குதித்து ஆடி பாடி இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னே தெரியாமல் போயிடுச்சு. குடிச்சு வெறிச்சு நாசாயிட்டு அந்த துள்ளல் அல்ல. ஒரு நம்ம வாழ்க்கை நடக்க நன்மை நினைத்து நம்முடைய இருதயம் மகிழ்ச்சி அடைந்து ஆர்ப்பரித்துள்ளுவது அந்த ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். சரியா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் பேசின வார்த்தைகளுக்கு அந்த கன்று குட்டிகளைப் போலவும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் குதித்து துள்ள பண்ணுகிற தெய்வம். யாரெல்லாம் சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், ஆர்ப்பரிப்பு இல்லாமல், துக்கத்தோடு வேதனோடு இருக்கிறாங்களோ உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயம் மகிழ்ந்து துள்ளி மகிழ்ச்சி அடையத்தக்கதாய் கிருபை செய்யும். இன்றைக்கு பிறந்த நாளை காணுகிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்க எல்லாருக்கும் அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.